ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம்னா, சென்னையில் புகழ்பெற்ற லட்சக்கணக்கான பக்தர்கள் குவியும் புகழ்பெற்ற கோயிலான திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். சென்னை டி நகர்லேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த புகழ்பெற்ற திருப்போரூர் முருகன் கோயில். டி நகர் பேருந்து நிலையத்திலிருந்து 19ஆம் எண் பேருந்து திருப்போரூர் வரை செல்கிறது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வட்ட வடிவமான இந்த அமைப்பு தாங்க இந்த கோயிலினோட மையப்புள்ளி. இதோட நாலாபுறமும் 4 வாசல்கள் இருக்குது. 2 வாசல்கள் மெயின் வாசல்கள், மற்ற 2ம் கருவறைக்கு போகிற வாசல்கள். நீங்கள் எங்கே சுற்றினாலும் கோயிலுக்குள்ளே இந்த பகுதிக்கு வந்து தான் நீங்கள் வெளியே போகணும், உள்ளே வரணுங்க. கோயில் ராஜகோபுரத்தினுடைய இடதுபுறத்தில் இருக்கிற உள்ளே நுழையும் வழின்னு சொல்கிற இந்த வழியாக தாங்க நாம் கோயிலுக்கு உள்ளே போக முடியும். அந்த வாசலோட வலதுபுறம் அலங்கரித்து வச்சுருக்கிறாங்க பாருங்கள், சிதம்பர சுவாமிகளை அலங்கரித்து வச்சுருக்கிறாங்க. அவரை தரிசிச்சுட்டு தான் கோயிலுக்குள்ளேயே போகணும். அவருடைய முழு ஆசீர்வாதமும் நமக்கு உண்டுங்க. மூலவர் முருகனை மிக சிறப்பாக தரிசனம் பண்ணிக்கிட்டோம். அற்புதமாக இருந்தது. இந்த கோயிலை உருவாக்கி கட்டி இந்த அளவுக்கு பிரபலப்படுத்தினது சிதம்பர சுவாமிகள் தாங்க. அதனால் இந்த சிதம்பர சுவாமிகளோட சிலைகள், ஓவியங்கள், போட்டோக்கள் இந்த கோயில் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் இருக்குது. இது தாங்க துலாபாரம். வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக எடைக்கு எடை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பக்தர்கள். தெய்வானை அம்மன் சன்னதி தனியாக இருக்குது. இது வள்ளியினுடைய சன்னதி. மிக சிறப்பாக ஒரு தரிசனம் பண்ணிக்கிட்டோம். வன்மீகநாதர்ங்கிற பெயரில் மிக சிறப்பான ஒரு சிவன் கோயிலுங்க இது. அற்புதமாக தரிசனம் பண்ணுறோம். ரொம்ப ஓல்டஸ்ட்டு டெம்பிள். பிரகாரத்தை சுற்றி வரோம். ரொம்ப மிக மிக தூய்மையாக பராமரிக்கப்பட்டிருக்குங்க. இதுதான் இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற சனீஸ்வரர் கோயிலுங்க. இங்கே வர எல்லா பக்தர்களும் அதில் விளக்கேற்றி வழிபட்டுட்டு போகிறாங்க. வன்னிமர விநாயகர் இவர் தாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முருகன் வள்ளி தெய்வானையோடு மிக சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருக்கார். இது கோயிலோட கொடிமரம். அவ்வளோ பொன்னிறத்தில் பளபளக்குதுங்க. அவ்வளவு சிறப்பாக அதை கிளியர் பண்ணி அவ்வளவு சிறப்பாக அலங்கரித்து வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே மயில் மண்டபம், கொடிமரமும் மயில் மண்டபமும் முருகனோட கருவறையிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குங்க. அது ஏன் இப்படி இங்கே இருக்குன்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுதாங்க இந்த கோயிலினுடைய தலைமரம், வன்னி மரம். அவ்வளோ சிறப்பாக பராமரிச்சிருக்காங்க. சிதம்பர சுவாமிகளோட தனி சன்னதி தாங்க இது. இதுக்கு உள்ள சிதம்பர சுவாமிகளை தரிசிக்கிறோம். சன்னதிக்கு மேலே தெரிகிறது சிதம்பர சுவாமிகளுக்கு முருகன் காட்சி கொடுத்த காட்சிங்க இது. பைரவர் சன்னதி. ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி விசாகத்தன்று குரு பூஜை நடத்தப்படும். அந்த சமயம் முருகனுக்கு எதிரில் சிதம்பர சுவாமிகள் சிலையை வைத்து இருவரும் பேசிக்கொள்வது போல்
பாவனை செய்யப்பட்டு பூஜை செய்யப்படும். இதை காண பக்தர்கள் கூட்டம் ஆயிரக்கணக்கில் நிரம்பி வழியும். இந்த கோயிலின் அருகில் பிரணவ மலை உள்ளது. மலையின் மேலே கைலாசநாதரும் அடிவாரத்தில் முருகனும் உள்ள கோயில் இது ஒன்றே. முதலில் இங்கு முருகன் மட்டுமே நிர்மாணிக்கப்பட்டது. வள்ளி தெய்வானை சன்னதிகள் பிற்காலத்தில் தனித்தனியாக சேர்க்கப்பட்டது. இங்கே உள்ள முருகனுக்கு அபிஷேகம் கிடையாது, புனுகு மட்டுமே சாத்தப்படுகிறது. இந்த கோயிலின் மிக புகழ்பெற்ற விழா கந்த சஷ்டி விழா மிக விசேஷமாக நடைபெறும். கோயிலோட 2வது நுழைவாயிலில் இருக்கிற 16 கால் மண்டபத்தில் எல்லா தூண்கள்லேயும் மிக சிறப்பான சிற்பங்கள், அதுவும் முருகனோட பல்வேறு வடிவங்களை சிற்பங்களாக செதுக்கி வச்சிருக்கு. எல்லா சிற்பங்களும் கண்கொள்ளா காட்சிங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது அன்னதான மண்டபங்க. திருப்போரூரில் காட்டில் கிடைத்த முருகன் சிலையை கண்டெடுத்த சிதம்பர சுவாமிகள் அதை இவ்விடத்தில் வைத்து, இங்கே ஒரு பெரிய பனைமர காடு இருந்தது, அவ்விடத்தில் வைத்து இக்கோயிலை உருவாக்கினார். அதுவே திருப்போரூர் முருகன் கோயில் என பெயர் பெற்றது. இதுதாங்க இந்த கோயிலினுடைய குளம். கோயில் பரப்பளவை விட மிக பெருசுங்க. இந்த குளத்தினுடைய உண்மையான பெயர் வள்ளலார் ஓடை. இது ஒரு மிக சிறிய ஓடையாக இருந்தது. கோயிலை கட்டும்போது சிதம்பர சுவாமிகள் இந்த ஓடையும் வெட்டி பெருசாக்கி ஒரு பெரிய குளமாக நிர்மாணித்தார். கோயில், குளம், பின்பக்கம் இன்னொரு குளமும் இருக்குது. எல்லாத்தையும் சிதம்பர சுவாமிகள் உருவாக்கியிருக்காருங்க. இந்த சிதம்பர சுவாமிகள் மிக மிக தீவிர முருக பக்தர். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.